சிம்பிள் தாங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். தெரியும் அப்படின்றத நோ அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தெரியும் அப்படின்றத ஐ நோ அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது டு யூ நோ? உங்களுக்கு தெரியாதா அப்படின்றத டோன்ட் யூ நோ? எனக்கு தெரியாது அப்படின்றது எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் யோசிங்க. ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நோ வச்சு நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். எப்படி தெரியும் அப்படின்றது எப்படி கேட்கலாம்? எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் கேட்போம்ல, அதுக்கு நம்ம ஹவு டு யூ நோ அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்லாம் கேட்போம்ல, அதுக்கு வாட் டு யூ நோ அப்படின்னு கேட்கலாம். எனக்கு உன்னை ஏற்கனவே தெரியும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, ஐ நோ யூ அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ரூபா நம்பர் தெரியுமா அப்படின்றத டு யூ நோ ரூபா ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்கலாம். இப்போது இது உங்கள் டர்ன். உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்றத எப்படி கேட்கலாம் அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.